அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நலவை மட்டும் நினைப்பவர்கள் நம்முடைய தாய். நம் சிறு வயதில் இருக்கும் பொழுது நம்முடைய அசுத்தத்தை சுத்தம் செய்தார்கள். தான் பசியாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு உணவு கொடுத்தார்கள். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளையை சந்தோஷத்துடன் வளர்த்து ஆளாக்கினார்கள். அப்படிப்பட்ட தாயை இன்றைக்கு சிலர் திட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார்கள். இன்னும் சிலர் சொத்துக்காக வேண்டி கொலை செய்ய கூட துணிந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாரை சொல்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவருக்கு பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ வயதிகமடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பையும் பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை இழந்தானே, அவனுக்கு நஷ்டம் தான் என்றார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்த தாய் மரணிப்பார்கள். அன்றைய தினம் அவர்களுக்கு முன்னால் சென்று, என்னுடைய தாயை என்னை பாருங்கள், என்னிடத்தில் பேசுங்கள் என்று நாம் கதறினாலும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய தாயினுடைய ஜனாசாவை தோளிலே சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டும். அந்த கண்ணீருக்கு பிரயோஜனம் கிடையாது தோழர்களே. எதில் தெரியுமா உண்மையான உபகாரம் இருக்கிறது? அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை அரவணைத்து அன்போடு வாழ்வதில் தான் இருக்கிறது தோழர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமுல் உம்முஹாத், தாயினுடைய பாதத்தில் கீழ் சொர்க்கம் என்றார்கள். நம்முடைய தாய் நமக்கு வழங்கப்பட்டுள்ள சொர்க்கம். அப்படிப்பட்ட தாயை யார் ஒருவர் நோய்வினை செய்துவிட்டு தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நம்முடைய தாயினுடைய விஷயத்தில் கவனத்தோடு இருப்போம். நம்முடைய தாயை அரவணைத்து வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு